ஃப்ரெண்ட்ஸ் இந்த லெட்டராலஜி கொஷின் பாருங்களேன். கேம் இஸ் டு கியூ கொடுத்துருக்காங்களா? சி ஃப்ரெண்ட்ஸ், இங்கிலீஷ் ஆல்ஃபபெட்டில் சி வந்து எத்தனாவது லெட்டர்? தேர்ட் லெட்டர். ஏ வந்து ஃபர்ஸ்ட் லெட்டர். எம் வந்து 13th லெட்டர். இப்போ இந்த நம்பர்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்க. 13 + 1 14, 14 + 3 17. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணோம், இங்கிலீஷ் ஆல்ஃபபெட்டில் 17th லெட்டர் லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேருந்து போகிறப்ப எந்த லெட்டர்னு பார்க்கணும். இதுக்கு தான் நம்ம இந்த ட்ரிக் யூஸ் பண்ணுவோம்ல, இ ஜாட்டி. டி வந்து 20, ஒய் வந்து 25. நம்மள என்ன கேட்குறாங்க? 17th லெட்டர். சி ஃப்ரெண்ட்ஸ், ஓ வந்து 15th லெட்டர்னா ஓக்கு அப்புறம் என்ன வரும்? பி கியூ. ஸோ பி வந்து 16th லெட்டர், கியூ வந்து 17th லெட்டர். ஸோ அங்கே கியூ இருக்கா? இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் லாஜிக். ஓகே, இதே லாஜிக் இங்கே டெஸ்ட் பண்ணுங்க ஏபிடிக்கு. ஸோ ஏ வந்து ஃபர்ஸ்ட் லெட்டர், பி செகண்டு, டி ஃபோர்த்தா. நம்பர்ஸ் எல்லாம் ஆட் பண்ண என்ன வருது? 7. ஸோ இங்கிலீஷ் ஆல்ஃபபெட்டில் 7th லெட்டர் ஜி தான், 7G. ஓகே, இப்போ இங்கே வாங்க ஃப்ரெண்ட்ஸ், டிடிசி கொடுத்துருக்காங்களா? ஸோ டி வந்து 4th லெட்டர், மறுபடியும் டி இருக்குது, அப்புறம் சி. ஓகே, 3rd லெட்டர். நம்பர்ஸ் எல்லாம் ஆட் பண்ணுங்க, 11th லெட்டர். அப்போ இங்கிலீஷ் ஆல்ஃபபெட்டில் 11th லெட்டர் என்னது? ஸோ ஜே வந்து 10வதுனா கண்டிப்பாக கே, ஜேக்கு அப்புறம் கே தானே, அப்போ கே தான் வந்து 11th லெட்டர். இந்த கொஸ்டினோட ஆன்சர் ஆப்ஷன் 1 கே. லாஜிக் கிளியராக இருக்கா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.